இந்த வைபே செம்மையாக இருக்குங்க. ஏதோ காட்டுக்குள்ளே வந்து திடீர்னு ஒரு பழைய காலத்து ஒரு டெம்பிள் கண்டுபிடிச்ச ஒரு ஃபீல் இருக்குது இது பார்க்குறப்போ. அண்ட் ஆல்சோ இங்கே போட்டிங் கூட இருக்குது, ஸ்பீட் போட்டிங் கூட அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ ஸ்பீட் போட்டிங்லாம் வந்து இது வழியாக தான் போகும். அடுத்த வென்யூ போகலான்னு பார்த்தா அதுவும் இவ்வளோ அழகாக இருக்குது. ஃபுல்லாக மரங்கள் அது இதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ அழகாக செடி கொடி வளர்ந்து உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் இந்த பிரிட்ஜ் ரொம்ப ஐகானிக்கான பிரிட்ஜ். நிறைய மூவிஸில் சாங்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஐ திங்க் உனக்காக அந்த விஜய் அவங்களோட சாங்லேயும் நீங்கள் இந்த பிளேஸ் பார்க்கலாம். ஸ்கூல் படிக்கிறப்போலாம் ரைட்ஸுக்கு போகிறப்போ க்யூவில் நின்று போவோம்ல, அந்த மாதிரி போகிற ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி கிஷ்கிந்தானாலே நமக்கு அதுதானே எல்லாம் பழசாக ஞாபகம் வரும். ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம அகைன் இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் பண்ணுறோம், அகைன் இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணுறோம். அண்ட் ஆஃப்டர் ஸோ மெனி கமெண்ட்ஸ், எஸ் நம்ம இப்போது கிஷ்கிந்தாவில் தான் இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் டு டீம் கிஷ்கிந்தா அண்ட் மிஸ்டர் ஸ்டீஃபன் ஹென்ரி நமக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு வீடியோ ஷூட் பண்ணேன். அண்ட் இன்ஃபேக்ட் நம்ம வந்து இப்போது கிஷ்கிந்தா கூட கொலாபரேஷனில் தான் இந்த வீடியோவே நம்ம ஷூட் பண்ணுறோம். அண்ட் நிறைய காமெண்ட்ஸ் இருந்துச்சு, லைக் கிஷ்கிந்தா என்னாச்சு, எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க, கோவிட் கழிச்சு, லைக் ஸோ மெனி காமெண்ட்ஸ். ஏன்னா நம்ம வீடியோஸ் பண்ணுறப்போ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ எஸ், கிஷ்கிந்தா இஸ் நவ் ஓப்பன். அண்ட் கிஷ்கிந்தா அவங்களோட 2.0 ஜர்னி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஆஸ் பஞ்சவதி. ஆஸ் ஆஃப் நோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபோட்டோ ஷூட்ஸ்க்குன்னு பயங்கரமாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் ரெடி பண்ணணும்னு அவசியமே இல்லை. டு பி ஹானஸ்ட், கிஷ்கிந்தா இஸ் ஆல்ரெடி வந்து ஒரு சூப்பர், லைக் அது ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும் அழகாக பார்க்க. எங்கே பார்த்தாலும் இப்போயே நீங்கள் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேம்பூ ட்ரீஸ் எவ்ரிவேர். அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி செட்டப்லாம் பண்ணி வச்சுருக்காங்க ஷூட்ஸ்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா. அண்ட் தண்ணி ஆப்வியஸ்லி சொல்லவே வேணாம், கிஷ்கிந்தாவில் எங்கே பார்த்தாலும் தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி பிரிட்ஜஸ் நிறையா இருக்குது. அண்ட் லிட்ரலி நம்ம ஒரு ஃபாரஸ்ட்டில் இருக்கிற ஒரு ஃபீல் தான் இங்கே கொடுக்குது. கொஞ்சம் கூட நம்ம ஒரு தீம் பார்க்கில் இருக்கோம் அப்படின்ற ஒரு தாட்டே பெருசாக வராத அளவுக்கு லைக் இட் இஸ் சச் அ பியூட்டிஃபுல் பிளேஸ். அண்ட் இன்றைக்கி நம்ம வந்தது மெயின் ரீசனே என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிஷ்கிந்தா இப்போ பஞ்சவதி அப்படின்னு சொல்லி புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. வேறு நிறைய லைக் ஃபோட்டோ ஷூட்ஸ் நீங்கள் பண்ணணும், உங்கள் பசங்களுக்கு சும்மா ஒரு பார்ட்டி மாதிரி பண்ணுறீங்க, ஃபேமிலியோட கெட் டுகெதர் மாதிரி வெளியே வந்து ஒரு நாள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்ஸ் பண்ணலாம். அண்ட் போஸ்ட் வெட்டிங் ஷூட்ஸ் வேணா பண்ணலாம். அண்ட் அட் த சேம் டைம் மெட்டர்னிட்டி ஷூட்ஸ் பண்ணலாம், கார்பரேட் ஈவெண்ட்ஸ்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணலாம். ஃபோட்டோ ஷூட்ஸ்க்கு எஸ்பெஷலி இப்போது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லலாம் இன் சென்னை. அண்ட் ஆல்சோ கிஷ்கிந்தா கேன் பி கன்சிடர்ட் ஆஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஆக்சிஜன் ஃபேக்ட்ரினே சொல்லலாம். ஏன்னா இட் இஸ் ஸோ பிக் ரைட் நவ் தட் கிஷ்கிந்தாவில் ஆக்சிஜன்ன்றது அவ்வளோ ஜென்ரேட் ஆகக்கூடிய அளவுக்கு இங்கே வி ஹேவ் ஸோ மச் ஆஃப் ஸ்பேஸ். ஐ திங்க் மல்டிபிள் ஏக்கர்ஸ் அண்ட் தென் ஆல்சோ யூனோ ஸோ மச் ஆஃப் ட்ரீஸ் அண்ட் பிளான்ஸ் அண்ட் ஆல் தட். ஸோ டெஃபினெட்லி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நவ் லெட்ஸ் கெட் இன்டு கிஷ்கிந்தாக்கு நம்ம சப்போர்ட் கொடுத்த மாதிரி கிஷ்கிந்தா 2.0க்கும் நம்ம வந்துட்டு சப்போர்ட் டெஃபினெட்லி. ஸோ எஸ், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. என்ட்ரன்ஸ்குள்ளே வந்தாச்சு. ஸோ எடுத்த உடனே ஒரு அழகான பிரிட்ஜ். அண்ட் பிரிட்ஜுக்கு ரெண்டு பக்கமும் வி ஹாவ் வாட்டர் கோயிங் ஆன். அண்ட் இங்கே நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபோட்டோ ஷூட்ஸ்க்குனே இந்த இடம்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்க. ஆக்சுவல் தூண் மாதிரி இருக்குது எல்லாமே, லைக் ரியல் பில்லர்ஸ் மாதிரி இருக்குது. பட் தேர் நாட் ரியல் பில்லர்ஸ், பட் தே லுக் ரியலி ரியலி குட். ஸோ தேர் யூ கேன் சி மை பியூட்டிஃபுல் வைஃப் ஸ்டாண்டிங் ஓவர் தேர். ஸோ ஒன்ஸ் நம்ம பார்க் என்ட்ரி உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு சின்ன மேப் மாதிரி கொடுத்துருப்பாங்க, லைக் ரூட் எங்கே என்ன இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ ஜாயின்ட் பால் ஓவர் ஹியர். அண்ட் தென் ஆம்பி தியேட்டர் அதெல்லாம் அந்த சைடு இருக்குது. இதெல்லாம் நம்ம போக போக பார்க்கலாம். அண்ட் தென் ப்ரோக்கன் பில்லர் இப்போ நம்ம ஃபஸ்ட் பார்த்துட்டு வந்த இடம். அண்ட் தென் ரேம்ப் வாக் வந்து அங்கே பிரிட்ஜ் மாதிரி கட்டியிருக்காங்க. ஸோ தட் நீங்கள் அங்கேயும் ஃபோட்டோ ஷூட்ஸ் என்ன பண்ணலாம். அண்ட் ஆல்சோ ஐலண்ட் பிரிட்ஜ், ஃப்ளவர் ஸ்விங், ஃபேண்டசி பட்டர்ஃப்ளை, ரோட் ட்ரெயின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் இருக்குது. அண்ட் ரோட் ட்ரெயின் இதோ அங்கேயே இருக்குது, பார்க்கலாம் நீங்கள். ஸோ ஃபோட்டோ ஷூட்ஸ்க்காகவே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. விண்டேஜ் ட்ரெயின் மாதிரிலாம் அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் வி ஹேவ் எலிஃபென்ட்ஸ் ஓவர் ஹியர். ஸோ பார்க்குள்ளே எங்கே என்ன பார்க்கணும் அப்படின்றதுக்கு ஜஸ்ட் நம்ம இங்கேருந்தே பார்த்துக்கலாம். அண்ட் ஆல்சோ ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு அழகான இடம் இருக்குது. ஸோ பேசிக்லி திஸ் இஸ் அ கான்ஃபரன்ஸ் ரூம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்ட்டி ஹால் மாதிரியும் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது கார்பரேட் ஈவெண்ட்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உள்ள அழகான ரூம்ஸ் இருக்குது. அண்ட் விஐபி ரூம்ஸ் இருக்குது. அண்ட் ஃபோட்டோ ஷூட்ஸுக்கு வரீங்க, ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிக்கணுன்னா இந்த மாதிரி கண்டெய்னர் ரூம்ஸ்லாம் கூட அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப நீட்டாகவே இருக்குது எல்லாமே பார்க்க. அதெல்லாமே கூட நம்ம பார்க்கலாம். லெட்ஸ் கோ. ஸோ இதுதான் நம்ம சொன்ன கான்ஃபரன்ஸ் ஹால். ஆல்சோ ஹியர் வந்து நம்ம மீட்டிங்ஸ் மாதிரி பண்ணணும், ஒரு கார்பரேட் ஈவெண்ட்லாம் பண்ணணுன்னா தாராளமாக இங்கே பண்ணலாம். அண்ட் as you can see it's quite a big place. ஆல்மோஸ்ட் 200 கெப்பாசிட்டி வரைக்கும் ஆக்குபென்சி வச்சு பண்ண முடியும். ஸோ வெரி நைஸ் பிளேஸ். ஆல்சோ ஏர் கண்டிஷனிங் எல்லாமே இருக்குது. we have speakers and all that. so stage everything is there.
ஸோ கார்ப்பரேட் ஈவெண்ட்ஸ்க்கு பக்காவாக சூட் ஆகும். அண்ட் விஐபி ரூம் இதுதான். ஸோ நீங்கள் இது புக் பண்ணிங்க அப்படின்னா, பார்ட்டி ஹால் புக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த விஐபி ரூமில் ஸ்டே பண்ணிக்கலாம். ஸோ ஆல்சோ குவைட் அ பிக் பிளேஸ். டெஃபினெட்லி நீங்கள் ரிஃப்ரெஷ்லாம் ஆகணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அழகான ட்ரெஸ்ஸிங் ரூம், we have dressing table, sink and a washroom. So இதுதான் நம்மளோட விஐபி ரூம் அண்ட் ஆல்சோ ஏர் கண்டிஷன்ட், எவ்ரிதிங் இஸ் தேர். ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஸ்பாட் போய் பார்க்கலாம். ஸோ நம்ம சொன்ன மாதிரி ஃபோட்டோஷூட்ஸ்லாம் வரீங்க அப்படின்னா காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு 3 ரூம்ஸ்க்கு இருக்குது, கண்டெய்னர் ரூம்ஸ் அண்ட் ஆல்சோ அது போக விஐபி ரூமே இருக்குது. ஸோ நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டெய்னர் ரூம் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ இதுதான் கண்டெய்னர் ரூம். அகெயின் அதுலேயும் ஏசி இருக்குது, ஃபேன், லைட்ஸ், எவ்ரிதிங் இஸ் தேர். ஒரு சின்ன ட்ரெஸ்ஸிங் டேபிள் கூட இருக்குது. ஹலோ. அண்ட் விண்டோஸ், வாஷ்ரூம் எல்லாமே இருக்குது. ஸோ ட்ரெஸ்ஸிங் டேபிள் கூட தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் ஆல்சோ இட் லுக்ஸ் மச் ரியலி குட், மச் பெட்டர் ஆல்சோ. அண்ட் வாஷ்ரூம் இஸ் வெரி க்ளீன் அண்ட் குட். வாஷ்ரூம் கூட ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ கிஷ்கிந்தாவோட டவல், எவ்ரிதிங். கிஷ்கிந்தா டவல் ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? ஸோ யா, ஓகே. 2 காட்டியான நடுவில் ஒரு ஸோ யா, திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பிளேஸ் வேர் யூ கேன் டேக் ஃபோட்டோகிராஃப்ஸ். அண்ட் அதே மாதிரி இங்கேயும் இந்த ட்ரெயின் நம்ம பார்த்த மாதிரி ஒரு விண்டேஜ் லுக்கில் நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் கிஷ்கிந்தா எக்ஸ்பிரஸ். ஓகே, வாங்க அடுத்த பிளேஸ் போய் பார்க்கலாம். ஸோ நம்ம உள்ளே போக ஆரம்பிக்கலாம். அண்ட் என்ட்ரன்ஸ் இன்னும் நம்ம சொல்ல போனால் பைக் பார்க்கிங்லேயே உள்ள இடம் விஷயம் பார்த்தாச்சு. அண்ட் இது போக அங்கேருந்து தான் நம்ம உள்ளே போகணும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன இடம்லாம் நிறைய இருக்குது. லைக் ஒரு பாத்வே மாதிரிலாம் இருக்குது. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இது ஒரு காஞ்சு போன பேம்பூ லீவ்ஸ் எல்லாம் பார்க்க ரொம்ப எஸ்தட்டிக்காக இருக்குது. ஸோ டெஃபினெட்லி இருக்கணும்னா இங்கே வந்து கூட நம்ம ஷூட் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க இப்போது உள்ளே போகலாம். ரைட். ஸோ ஜெயண்ட் ஃபுட்பாலுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஆம்பி தியேட்டர் இருக்குது. அண்ட் ஆல்சோ இதோட என்ட்ரன்ஸ் கூட எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், பேம்பூலேயே ஒரு ஆர்ச் மாதிரி. ஸோ இதுதான் ஆம்பி தியேட்டர். ஸோ பேசிக்லி கார்ப்பரேட் ஈவெண்ட்ஸ்லாம் பண்ணுறீங்க, லைக் ஃபுட் ஸ்நாக்ஸ்லாம் ஓப்பன் ஏரியாவில் உட்காந்து நீங்கள் ஸ்நாக்ஸ் அதுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கான இடம் இருக்குது. அண்ட் ஆல்சோ தண்ணிக்கும் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ ரைட் நெக்ஸ்ட் டு தி ஸ்மால் ஸ்ட்ரீம் ஆஃப் வாட்டர். டெஃபினெட்லி இதெல்லாம் இங்கேயும் அகெயின் ஃபோட்டோ ஷூட்ஸ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். ஸோ கலர்ஃபுல் சேர்ஸ், டேபிள்லாம் கூட இருக்குது. அண்ட் இங்கேயும் ஸ்மால் மிரர்ஸ் இருக்குது. மேடம் காஃபி வேணுங்களா? வேணாங்களா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ யா, திஸ் இஸ் ஆம்பி தியேட்டர். அண்ட் ஒன் மோர் திங் அபவுட் கிஷ்கிந்தா இஸ் தட், ஐயோ ரொம்ப இங்கிலீஷ் பேசுகிறேன்டா நான். அண்ட் இன்னொன்று என்னென்னா, கிஷ்கிந்தாவில் லைக் எல்லா இடமே ஒரு நேச்சரோட சவுண்ட் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது. பெருசாக உங்களுக்கு வெளியே ரோட் நாய்ஸோ வண்டி சவுண்ட் எல்லாம் உள்ளே பெருசாக கேட்குறதே இல்லை. அண்ட் அப்சர்வ் பண்ணால் கேட்குமான்னு தெரில. ஸோ ஒரு மாதிரி ஒரு பேம்பூஸோட சவுண்ட் காற்றுல ஆடுறது, அண்ட் தென் பேர்ட்ஸ் அண்ட் ஆல் தேட். இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் அண்ட் வெரி ப்ளசன்ட். ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே. ஸோ திஸ் இஸ் ஆம்பி தியேட்டர். ஆல்சோ இன்னொரு அழகான இடம். ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் அப்படி பண்ணோன்னா, கப்புள் ஷூட்ஸ் எக்ஸெட்ரா எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். பியூட்டிஃபுல்லான ஆர்ச், வெரி பியூட்டிஃபுல். அண்ட் அதுக்கு பின்னாடி பாருங்கள், இதெல்லாம் வந்து யாரும் செட் ரெடி பண்ணி பண்ணதெல்லாம் இல்லை, நேச்சரே எவ்வளோ அழகாக டேக் ஓவர் பண்ணியிருக்குன்னு சொல்லி. குட்டி குட்டி மவுண்டெயின்ஸ் பார்க்குற மாதிரி இருக்குது இதெல்லாம் பார்க்குறப்போ. ரியலி ரியலி பியூட்டிஃபுல்.
நம்ம ரொம்ப நேரமாக ஒரே இடத்துல தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் சுற்றி. ஸோ நம்ம காமிச்ச அந்த ஃப்ளவர்ஸ் அண்ட் அந்த ஜாயிண்ட் ஃபுட்பால், அந்த சைடில் ட்ரெயின் அண்ட் எலிஃபெண்ட்லாம் பார்த்தோம். இந்த சைடு ப்ரோக்கன் பில்லர்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ ஆப்போசிட்டில் தான் வந்து நம்ம பார்த்து அந்த கார்ப்பரேட் ஈவெண்ட்ஸ் பண்ணுறதுக்கான பிளேஸும் இருக்குது. ஸோ இங்கேயே சுற்றிட்டு இருக்கேன்னா அப்போ பாருங்கள் லைக் எவ்வளோ பியூட்டிஃபுல்லான பிளேசஸ் இருக்குது. அண்ட் ஒன் ஆஃப் த ரீசன் இப்போ நான் திரும்ப இதை எடுக்கிறதுக்கு இங்கே பாருங்கள், அடுத்த வென்யூ போகலான்னு பார்த்தா அதுவும் இவ்வளோ அழகாக இருக்குது. ஃபுல்லாக மரங்கள் அது இதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ அழகாக செடி கொடி வளர்ந்து உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ டெஃபினெட்லி மஸ்ட் விசிட் பிளேஸ். ஸோ பியூட்டிஃபுல். அண்ட் நடுவில் இங்கே வியூ பாயிண்ட் மாதிரியும் கொடுத்துருக்காங்க. வாவ், வெரி பியூட்டிஃபுல். ஸோ இப்போ நம்ம நடந்து வந்த அதே பாத்வே தான். ஸோ அதோட அவுட் சைடில் ஆர் ஆக்சுவலி திஸ் இஸ் த என்ட்ரன்ஸ். இப்படி போயிருக்கணும், நம்ம இப்படி ரிவர்ஸ் வந்துட்டோம். ஹார்ஸ் ஷூ மாதிரி கான்செப்டில் எல்லோ ஹார்ஸ் ஷூ லுக்ஸ் வெரி பியூட்டிஃபுல். அண்ட் அதில் அழகாக பெயிண்டிங்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. நைஸ். அகெயின் இன்னொரு வென்யூ போகலான்னு சொல்லி கிளம்பிகிட்ருக்கோம். எனக்கு எது ஷூட் பண்ணுறது எது விடுறதுனே தெரியல. ஏன்னா இங்கே பாருங்களேன், நடந்து வர இடம் கூட எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. எங்கே பார்த்தாலும் there is lot of water, உட்காரதுக்கு இடம். So beautiful. And next, one of the most iconic places of Kishkinda, the bridge, Bogeyvilla Bridge. Yeah, plastic flask, but எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அண்ட் இந்த பிரிட்ஜ் ரொம்ப ஐகானிக்கான பிரிட்ஜ். நிறைய மூவிஸில் சாங்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஐ திங்க் உனக்காக அந்த விஜய் அவங்களோட சாங்லேயும் நீங்கள் இந்த பிளேஸ் பார்க்கலாம். அண்ட் அதே சாங்கில் வேறு ஒரு லொக்கேஷன்லேயும் ஷூட் பண்ணியிருப்பாங்க, சேம் கிஷ்கிந்தாலேயே. ஸோ எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். வாட்டர் அகேன் எவ்ரிவேர், வாட்டர் இல்லாத இடமே இல்லை. லுக்ஸ் வெரி பியூட்டிஃபுல். ஸோ இந்த பிரிட்ஜுமே ரொம்ப சரியலாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் பேம்பூஸ் எவ்ரிவேர். பேக்ரவுண்டுக்கு பஞ்சமே கிடையாது. ஸோ ஃபோட்டோ ஷூட்ஸுக்கெலாம் இதெல்லாம் ரெடி பண்ணலைனாலே அவ்வளோ அழகாக இருக்கும். இதெல்லாம் ரெடி பண்ணி இட் லுக்ஸ் ஈவன் பெட்டர். அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் நம்ம அடுத்த ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு, விச் இஸ் பில்லர் சர்க்கிள். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன். ஸோ பியூட்டிஃபுல். ரொம்பவே அழகாக இருக்குது. அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னா ஆக்சுவலி ஃபோட்டோ ஷூட்காக ரெடி பண்ண இடம். நீ ரெஸ்ட் எடுக்கணும்னா தாராளமாக எடுக்கலாம். ஸோ ஸோ க்ரீன் அண்ட் ஒயிட் கான்செப்டில் இருக்குது. ஸோ டெஃபினெட்லி ப்ரீ வெட்டிங் மாதிரி ஷூட்ஸ்க்கெலாம் ரொம்பவே அழகாக இருக்கும். வெரி பியூட்டிஃபுல் பிளேஸ். அப்படியே உட்காந்து சில் பண்ணலாம். ஸோ நைஸ். ஸோ நெக்ஸ்ட் வென்யூ சங்கன் சீட்டிங். ஸோ ஒரு பிளாக் அண்ட் வுடன் கான்செப்டில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ சங்கன் சீட்டிங் கூட பார்த்திங்கன்னா பில்லர் சர்க்கிளுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லேயே தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி தான் நம்ம அதை காமிச்சிருப்போம். சங்கன் சீட்டிங்க்கு அப்படியே ஆப்போசிட்டில் எங்கே பார்த்திங்கன்னா we have ஸ்லீப்பிங் பியூட்டி கேசல் அண்ட் ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் பிளேசஸ் ஓவர் ஹியர். அண்ட் இந்த டவர் இருக்குது பார்த்திங்களா, இந்த டவர் வந்து நம்ம இங்கே பக்கத்தில் ஹைவே இருக்குது, ஹைவே மேலேருந்தே பார்க்கலாம். நான் அந்த வழியாக எப்போ போனாலுமே இந்த டவர் நான் கண்டிப்பாக பார்க்காம போனதே இல்லை. ஸோ திஸ் இஸ் ஸ்லீப்பிங் பியூட்டி கேசல். அகெயின் நீட்டாக இது பண்ணி பெயிண்ட்லாம் பண்ணி அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. ஒன் மோர் பியூட்டிஃபுல் பிளேஸ் ஃபார் ஃபோட்டோஷூட். ஃபோட்டோஷூட்ஸ்க்கு இன்னும் நல்லாயிருக்கும். இங்கேயும் டெஃபினட்டாக நீங்கள் பண்ணலாம். ஸோ நம்மளோட இந்த ஐகானிக் பிரிட்ஜுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா அகெயின் ஹெலிகாப்டருக்குன்னு ஒரு இடம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஹெலிகாப்டர் மாதிரி ஷூட்லாம் பண்ணோம் அப்படின்னா அதை நம்ம நெக்ஸ்ட் போய் பார்க்கலாம். எங்கே திரும்பி பார்த்தாலும் ஏதாச்சும் ஒன்று இருக்குங்க. லெஃப்ட்டில் பார்த்தா அது இருக்குது, ரைட்டில் பார்த்தா இது இருக்குன்ற மாதிரி எங்கே பார்த்தாலும் ஃபோட்டோ ஷூட்ஸ்க்குனே பக்காவாக பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் இதெல்லாம் அகெயின் நான் சொல்கிறேன், இதெல்லாம் இவங்க ரெடி பண்ணனாலே இந்த இடம் அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ ரெடி பண்ணதால் ஃபோட்டோ ஷூட்ஸ்க்கு இன்னுமே அழகாக இருக்கும். ஸோ பேசிகிட்டு இருக்கும்போதே வந்துட்டோம். ஸோ இதுதான் நெக்ஸ்ட் ஃபோட்டோ ஷூட்கான ஸ்பாட், ரெட் ஹெலிகாப்டர். பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலி. வெரி குட், வெரி குட். ஹெலிகாப்டர் ஓப்பன் பண்ணியாச்சு. நம்ம பைலட் ரெடியாக இருக்காங்க. என்ன டோரை பிடிச்சி வச்சுக்கிறதுக்கு. ஹெலிகாப்டர் ஓட்டுறதுக்கு
உங்களுக்குலாம் நிறைய பேருக்கு வந்துட்டு ஹெலிகாப்டர் ஓட்டணும்னு ஆசை இருக்கும். இங்கே வந்து உட்காந்து ஷூட் பண்ணிக்கோங்க. டோர் பிடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இவங்களை நம்பிலாம் ஏறிடாதீங்க. ஸோ உள்ளே சும்மா ஒரு ஹெலிகாப்டர் செட்டப் மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. நைஸ். ஃபோட்டோஷூட்ஸ்க்கெலாம் நல்லாயிருக்கும். டெஃபினெட்லி ஃபோட்டோஷூட்லாம் பண்ணணும் அப்படின்னு நினச்சா பண்ணலாம். கிட்ஸுக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஏரியா. கிட்ஸ் கூடலாம் நீங்கள் ஃபோட்டோஷூட் பண்ணணும், லைக் கிட்ஸ் பர்த்டே ஷூட் மாதிரிலாம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட அழகாக இருக்கும். ஓகே, ஸோ ஜஸ்ட் நோ ஹெலிகாப்டர் பார்த்தோம். ரெட் ஹெலிகாப்டருக்கு பின்னாடி அப்படியே பார்த்தீங்கன்னா இன்னொரு இடம் இருக்குது, சென்டர் சீட்டிங் சொல்லி. அகெயின் ஃபோட்டோஷூட்காகவே ரெடி பண்ணியிருக்காங்க. பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கு. பழைய மெட்டல் சேர்ஸ் எஸ்தட்டிக்காக நல்லா ஒயிட்டாக பெயிண்ட் பண்ணி நீட்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அகெயின் இங்கே ஒரு ஃபோட்டோஷூட் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். அண்ட் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு க்ரீன் அண்ட் ஒயிட் காம்போ சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் நீங்கள் ஃபார்மல்ஸ் மாதிரிலாம் கொண்டு வந்து ப்ரீ வெட்டிங் மாதிரிலாம் பண்ணணும், ஒரு அந்த மாதிரி ஷூட்ஸ்லாம் பண்ணணுன்றப்போ லைக் இன்னும் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வென்யூ போகலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரேம்ப் வாக் அப்படின்ற ஒரு ஷூட்டிங்க்கும் ஃபோட்டோஷூட்ஸ்க்குனே ரெடி பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. லைக் இவ்வளோ பெருசாக நீட்டாக பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் இதுக்கு ஆக்சசபிள் பார்த்தீங்கன்னா லைக் டேரெக்டாக நம்ம என்ட்ரன்ஸில் பார்த்தோம் பார்த்தீங்களா, ஒரு சின்ன பிரிட்ஜ் நம்ம இன்ட்ரடக்ஷன் எடுத்தோம் அந்த பிரிட்ஜ் கிட்ட. அது ப்ரோக்கன் பிரிட்ஜ் இல்லை, அது ப்ரோக்கன் பில்லர்ஸ் பக்கத்தில். ஸோ அங்கேருந்து நேராக கூட நம்ம இப்படி வரலாம். ஸோ இன்னொரு வழி வந்து அதுலேருந்து வந்து நம்ம அப்படியே ரைட் எடுத்துகிட்டும் போகலாம். ஒரு ஸ்ட்ரைட்டாக வந்திங்கன்னா இந்த ரேம்ப் வாக் ஏரியாக்குள்ளே போகலாம். ஸோ வாங்க இப்போ நம்ம இங்கே போய் பார்க்கலாம். ஸோ இதில் போகிற ஃபீலிங்கே எப்படி இருக்குன்னா, லைக் இந்த நார்மலாக ஸ்கூல் படிக்கிறப்போலாம் ரைட்ஸுக்கு போகிறப்போ க்யூவில் நின்று போவோம்ல, அந்த மாதிரி போகிற ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி கிஷ்கிந்தானாலே நமக்கு அதுதானே எல்லாம் பழசுலாம் ஞாபகம் வரும். ஸோ வாங்க அடுத்து பார்க்கலாம். ஸோ ரேம்ப் வாக்கு அப்புறம் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஐலாண்ட் பிரிட்ஜ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதே ஐலாண்ட் பிரிட்ஜ் அப்படின்னு பேர் பார்த்திங்கன்னா சென்டரில் ஒரு நல்ல ஐலாண்ட் மாதிரி இருக்குது, சுற்றி வாட்டர் எவ்ரிவேர். பார்த்தீங்கன்னா எவ்வளோ தண்ணி இருக்குது. அண்ட் ஆல்சோ இங்கே போட்டிங் கூட இருக்குது, ஸ்பீட் போட்டிங் கூட அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ ஸ்பீட் போட்டிங்லாம் வந்து இது வழியாக தான் போகும். ஸோ திஸ் இஸ் ப்ரோக்கன் பிரிட்ஜ். ஓ சாரி, ஐலாண்ட் பிரிட்ஜ். அங்கே பார்த்தியா ஒரு பேர்ட் பறந்து போச்சு. வெரி நைஸ் பிளேஸுங்க. லைக் ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ஒரு சென்னை சிட்டியில் இருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீலே கொடுக்காது. ரொம்ப நல்லா இருக்குது. இந்த எக்ஸ்பீரியன்ஸ், இந்த சவுண்ட், நேச்சர் சவுண்ட் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இதுதான் அந்த ஐலாண்ட். ஸோ பேசிக்லி இப்போ நம்ம நிற்கிறதே வந்து ஐலாண்டில் தான், சுற்றி தண்ணி. நைஸ். ஸோ வாங்க அடுத்த வென்யூ போய் பார்க்கலாம். ஸோ அடுத்த வென்யூ வந்தாச்சு. திஸ் இஸ் ஃப்ளவர் ஸ்விங். அண்ட் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே தெரியுதான்னு தெரில, ப்ளூ பிரிட்ஜ் அங்கே இருக்குது பார்த்தீங்களா, நம்ம பார்த்த அந்த ஐலாண்ட் பிரிட்ஜ். ஸோ இதுதான் பின்னாடி இருக்கிறது அந்த ஐலாண்ட். ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் இங்கே நமக்கு ஃப்ளவர் ஸ்விங் இருக்குது. அண்ட் ஆல்சோ பின்னாடி பார்த்தீங்கன்னா கொக்கடை. அது மாதிரி கொக்கு கிடையாது, ஏன்னா நாங்கள் இன்னும் அவ்வளோ புத்திசாலி இல்லை. ஸோ சம் பேர்ட்லாம் பறகுது. ஸோ வெரி பியூட்டிஃபுல் பிளேஸ். ஆல்சோ இங்கே தண்ணி அது நிறைய இருக்கிறதால பேர்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது. இன்னொன்று போயிட்டுருக்கு பாருங்கள். ஸோ ஸ்விங் இங்கேயும் வேணால் நீங்கள் ஃபோட்டோஷூட் பண்ணிக்கலாம். பார்க்கவும் நல்லா இருக்கு. ஃபோட்டோஷூட் மட்டும் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்குது. ஸோ ஷூட்டுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். டெஃபினெட்லி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வென்யூக்கு போகலாம். ஸோ அடுத்த ஷூட்டிங் ஸ்பாட் பார்த்திங்கன்னா ஃபேண்டசி பட்டர்ஃப்ளை. இதுவும் அகெயின் நம்மளோட ஃப்ளவர் ஸ்விங்குக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுவும் ஃபோட்டோஷூட்ஸ்க்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். வெரி நைஸ். அண்ட் ஆல்சோ இதோட பேக்ரவுண்டில் அப்படியே லேக்லாம் இருக்குது. அண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு கோல்டன் ஹவர் மாதிரி டைமில் வரீங்க அப்படின்னா, லைக் ஈவினிங் ஒரு 5:30 மாதிரி டைமில், சன்செட் மாதிரி டைம்லலாம் வரீங்கன்னா, ஸ்கைலாம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆரஞ்ச் ஷேடோடு எடுக்கிறப்போ ஆர்டிஃபிஷியல் லைட்ஸ்லாம் வச்சு எடுத்தால் இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ திஸ் இஸ் ஃபேண்டசி பட்டர்ஃப்ளை. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த வென்யூஸ் எல்லாமே வந்து ஃபோட்டோஷூட்ஸ்க்கு டெடிக்கேட்டடாக இது பண்ணுது. பட் த பிளேஸ் விச் யூ கோயிங் டு சீ நவ், இந்த இடம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி மூவிஸ்க்கு இந்த மாதிரி கிராண்ட் ஷூட்ஸ்க்குனே இது பண்ணியிருக்காங்க. இட்ஸ் அ மோர் ப்ரீமியம் வென்யூ சொல்ல போனால். ஸோ நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. இது லிட்ரலாக சென்னையில் இருக்கிற ஒரு இடம்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அண்ட் இந்த இடத்துக்கு பேர் என்ன தெரியுங்களா? கிஷ்கிந்தாஸ் ஓன் குணா கேவ். ஸோ லிட்ரலி ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே
ஒரு பாலடைஞ்ச ஒரு பழைய மன்னராட்சி மாதிரி சம்திங் பில்லர்ஸ்லாம் விட்டு போனால் எப்படி இருக்குமோ லிட்ரலி அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. ரொம்ப ரொம்ப அமைதியாக அழகாக நேச்சர் சவுண்டு தவிர வேறு இங்கே எதுவுமே கேட்கல. அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த உள்ள வரதுமே வந்துட்டு ஒரு மாதிரி அட்வென்ச்சராக லைக் நல்லா இருக்குது. ஒரு புது ஃபீல் கொடுக்குது. நம்ம வேறு இடத்துக்குலாம் போயிட்டு இதெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்ருப்போம். இது நம்ம சென்னையிலே இருக்குன்ற போது இன்னுமே ஆக்சுவலி நல்லா இருக்குது. அண்ட் ஆல்சோ நிறைய மூவிஸ்லாம் கூட இங்கே ஷூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நிறைய ஐ திங்க் ஷார்ட் ஃபிலிம்ஸ் கூட சம் காலேஜ் மூலியமாலாம் வந்து இங்கே ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் அ வெரி ப்ரீமியம் ஸ்பேஸ், ப்ரீமியம் வென்யூ ஆக்சுவலி. ஸோ காஸ்ட் எக்ஸெட்ரா எல்லாம் பேஸ்ட் ஆன் த ஷூட் அண்ட் ஆல் உங்களுக்கு அது மாறும். டெஃபினெட்லி வந்து இதெல்லாம் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இஃப் யூ வாண்ட் டு ஷூட் ஹியர், ஷூட் பண்ணனா டெஃபினெட்லி வரலாம். ஸோ எவ்வளோ அழகாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். அண்ட் ஓவர் த நைட் ஷூட்ஸ்லாம் நிறைய பண்ணுறாங்களாம். ஸோ நைட்டில் லைட் செட்டப்லாம் போடுறப்போ இது என்டையர் பிளேஸோட லுக் அண்ட் ஃபீலே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிரும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பில்லருக்கு பின்னாடி பெரிய பேனியன் ட்ரீ, தென் இங்கே இந்த மாதிரிலாம் இருக்குது. அண்ட் ஆல்சோ சம் ஸ்டாச்சூஸ் அண்ட் ஆல் கிட்ட போய் பார்க்கலாம். அண்ட் இங்கே இருக்கிற அசிஸ்டண்ட்டை வேற தூக்கி விட்டு தான் நம்ம போக வேண்டியதாக இருக்குது. அப்புறம் சென்டிக்கலாம். ரைட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆக்சுவலி ஒன் மோர் திங் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற நிறைய விஷயம் வந்து மோல்டு. ஆக்சுவலாக ரியலான ஃபாரஸ்ட்டில் போயிட்டு ராக்ஸோட ஃபார்மேஷன்லாம் வச்சு மோல்டு எடுத்துகிட்டு வந்து அதை வச்சு இங்கே அப்படியே வந்து ரியலாக இது எல்லாமே மாதிரி ஒரு லுக் அண்ட் ஃபீல் கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ராக்கோட மோல்டு. ஸோ வால்ஸ்லேருந்து எல்லாமே எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இட்ஸ் a வெரி பியூட்டிஃபுல் பிளேஸ். பாருங்கன்னா பெரிய பேனியன் ட்ரீலாம் கூட இருக்குது. லிட்ரலி இது நம்ம சென்னையில் ஒரு இடம் அப்படின்றது இன்னும் நம்பவே முடியல. எனக்கு வந்துட்டு லைக் நான் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இப்போ அது என்னோட கருத்து. இப்படி வேணாண்டா இருக்கட்டும், அதுவும் கருத்து தான். ஏன்னா உனக்கு இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸே இல்லை. பார்க்குறப்போ லைக் இட் ஃபீல்ஸ் மச் லார்ஜர் தென் லைஃப். ரொம்பவே நல்லா இருக்கு. ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்குது, ஜாலியா இருக்கு. அண்ட் என்ன சொல்றது, ஒரு சின்ன விஷயமே வந்துட்டு அவ்வளோ டீடைலிங் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இதெல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா இங்கே ஒரு அனிமல் இருக்கு பாருங்க. இதெல்லாம் வந்து பக்கா ராக், அவ்வளோ சூப்பராக பண்ணி வச்சிருக்காங்க. கான்கிரீட் அண்ட் ஆல் தட். ஆக்சுவலாக இங்கெல்லாம் வந்துட்டு குட்டி குட்டி ஸ்டோரிஸ்லாம் எடுக்கணும்னா வந்துட்டு அவ்வளோ அழகாக இருக்கும். கப்பிள் ஷூட்டாக இருக்கட்டும், கப்பிள் ஷூட்ஸ்க்குலாம் ஒரு விண்டேஜி லுக்கில் மாதிரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டெஃபினெட்லி இங்கே பண்ணலாம். விண்டேஜ் டைப்பில் ஷூட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே எடுத்துக்கலாம். ரொம்ப அழகாக வரும். வாங்க இப்போ நம்ம அந்த சைட் போய் பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம இப்போ இவ்வளோ நேரம் அந்த ஏரியா பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம குணா கேவோட அதர் சைடு வந்திருக்கோம். ஜஸ்ட் see how beautiful this place is. எல்லாம் ஷூட்ஸ்க்கெலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த வென்யூ. பார்த்தீங்கன்னா நிறைய ஓல்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாதிரிலாம் ஒரு ஃபாலன் இது மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பிளான்ட் இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க பாருங்கள். பாலடைஞ்சு விழுந்த ஒரு குட்டி இது மாதிரி இருக்குது அழகா. பியூட்டிஃபுல் பிளேஸ். நீங்கள் பில்லர் மாதிரிலாம் நிறைய கொடுத்துருக்காங்க. இங்கெல்லாம் கூட ஆக்சுவலி லைட் செட்டப்லாம் பண்ணால் இன்னும் நல்லாவே பண்ணலாம் ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் பண்ணணும்னா. அண்ட் இதுதான் நம்மளோட குட்டி, எப்படி சொல்லலாம், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடம். ஸோ உங்களுக்கு கிட்ட காட்டுறேன். இந்த வைபே செம்மையாக இருக்குங்க. ஏதோ காட்டுக்குள்ளே வந்து திடீர்னு ஒரு பழைய காலத்து ஒரு டெம்பிள் கண்டுபிடிச்ச ஒரு ஃபீல் இருக்குது இது பார்க்குறப்போ. வெரி பியூட்டிஃபுல். அண்ட் அகெயின் இது எல்லாமே வந்து இந்த ராக் ஃபார்மேஷன்ஸ்லாம் நான் சொல்கிறது, இங்கே சுற்றி உள்ள ராக் ஃபார்மேஷன்ஸ் எல்லாமே வந்து ரியலான ஃபாரஸ்ட்டில் போயிட்டு அங்கே இருக்கிற பாறைகள் எக்ஸெட்ரா அந்த மாதிரி வந்து மோல்டு எடுத்து பண்ண விஷயம். ஸோ எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள். சச் அ பியூட்டிஃபுல் பிளேஸ். ஷூட்ஸ்க்கெலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும். அண்ட் திஸ் பிளேஸ் ஆல்சோ லுக்ஸ் ரியலி ரியலி குட். ஒரு வண்டி சவுண்டோ எதுவுமே இல்லை. ஜஸ்ட் பியூட்டிஃபுல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
ஸோ நீங்கள் ஃபோட்டோஷூட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ டெஃபினெட்லி கிஷ்கிந்தாவை காண்டாக்ட் பண்ணி போயிட்டு ஃபோட்டோஷூட் பண்ணணும்னா தாராளமாக பண்ணிக்கோங்க. அண்ட் ஆஃப்டர் so many years கிஷ்கிந்தா இப்போ தான் நமக்காக ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஃபார் ஃபோட்டோஷூட்ஸ் அண்ட் ஆல் தட் இன் த நேம் ஆஃப் பஞ்சவதி. ஸோ டெஃபினெட்லி இட் இஸ் அ மஸ்ட் விசிட் பிளேஸ். நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்கள் நேரில் போய் பார்த்தா தான் அந்த இடத்தோட வைப் அண்ட் ஃபீல் உங்களுக்கு அப்படியே ஃபீல் பண்ண முடியும். இட் இஸ் லைக் really good. So thank you so much for watching our video. We'll catch you guys in another video. Until then, it's bye from Banu Prakash and Rihanna. Thank you and have a nice day.